ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால மங்களகரமான ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. ரெகுலரா நான் நம்மளோட வீட்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நிறைய பேர் சொல்றது, அக்கா எங்களுக்குமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் எங்களால பண்ண முடியல. காலையில எங்களால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்கள தாண்டி, இன்னும் சில பேர் அக்கா நான் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன டைமிங்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும், எத்தனை விளக்கு ஏத்தணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. ஆல்ரெடி நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே இன்னும் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை தாண்டி இன்னும் நம்மளோட ஃபேமிலியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக பர்டிகுலரா இந்த விஷயத்த ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அட்லீஸ்ட் டெய்லி உங்களால எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட வாரத்துல வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப்ல நிஜமாவே ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும். நம்மளோட லைஃப்ல நம்ம பெரிய விஷயங்கள் சாதிக்கிறத தாண்டி டெய்லியுமே மனசுக்கு ஏதோ நிம்மதியா நம்மளோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போகணும் அப்படின்றதா நார்மலா எல்லாரோட பெரிய ஆசையுமாவே இருக்கும். நம்ம சாதிக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம டெய்லி மன நிம்மதியோட இருந்தாதான் அடுத்த நாள் நம்மளால அடுத்த ஒரு விஷயத்த பண்ண முடியும். நிஜமாவே அதுக்கு காலையில எந்திரிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி வீட்டுல ஒரு விளக்கேத்தி வைக்கும்போது இன்னும் அது ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் கொடுக்கும். நம்மளால எதுவுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். என் லைஃப்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமா நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதை என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை ஷார்ட்ஸ் போடுறதுக்கு முக்கியமான ரீசன் கூட பாத்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா என்னை பார்த்து மேபி அக்கா காலைல நான் எந்திரிக்கிறேன், என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்றத கேட்கிறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த டைம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட டவுட் அதுதான். இன்னைக்கு கூட காலையில எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அக்கா நான் 4:50க்கு விளக்கேத்தினேன், இந்த டைம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். இது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா நான் சொல்றது எல்லாமே சரியா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் வேற ஒருத்தங்க எனக்கு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நான் அதை ஃபாலோ பண்ற விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலைல பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது பாத்தீங்கன்னா 3:30ல இருந்து 5:30க்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைமுக்குள்ள நம்ம விளக்கேத்தி எந்த விஷயம் வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஏன் அப்படின்னா அதோட பலன் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி உங்க லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் மாறும்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் நம்பியிருப்பேனான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. என் லைஃப்ல பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும் போதுமே சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா, நம்ம டெய்லி காலைல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது தப்பா சரியான்னு தெரியல, நம்ம பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் தூங்குற டைம்ல நான் எந்திரிச்சு வீட்டுல விளக்கேத்துறேனே, இது நான் ஏதோ ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில பண்றனோ, இந்த மாதிரியான டவுட்டோட தான் நான் பண்ணேன். பட் நான் நினைச்ச விஷயம் 21 நாள் முடிஞ்சு ஒரு 1 வீக்ல அப்படியே நடந்தது பாத்தீங்கன்னா, நான் எப்படி வேண்டனோ அதே மாதிரி நடந்தது நிஜமாவே எனக்கு பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானுமே பிரம்ம முகூர்த்தத்தை நம்ப ஆரம்பிச்சேன். கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் எல்லார் லைஃப்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கான முயற்சியோட சேர்ந்து காலையில எந்திரிச்சு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா விஷயமும் நல்லபடியாவே நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்றது காலையில 3:30 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்றாங்க. நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு முதல் நாள் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முன்னாடி நாளே உங்களோட வீடு எல்லாத்தையும் சுத்தமா பெருக்கி முடிஞ்சதுன்னா ஒரு தடவை தொடச்சி விட்டுருங்க. அக்கா நைட்ல துடைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நைட்ல தான் துடைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களா இருக்கிறதுனால வேற ஆப்ஷன் எனக்கு கிடையாது. அதனால எப்பவுமே இப்பெல்லாம் ரெகுலரா ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை கூட வீடு தொடச்சு தான் விடுறேன். அதனால நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே உங்களோட பூஜை ரூமை ஃபர்ஸ்ட் நீட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணா இது எல்லாத்தையும் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும்ல. நம்ம ஒரு விஷயத்த புதுசா தொடங்க போறோம். இப்ப நாளைக்கு ஒரு தீபாவளி, ஒரு பண்டிகை அப்படின்னா நம்ம எப்படி சுத்தமா வீட்டை ரெடி பண்ணுவோமோ அதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட பூஜை ரூம்ல இருக்கிற பழைய பூ எல்லாத்தையும் மாத்திட்டு உங்களோட பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பூ மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ரோஸோ சாமந்தியோ உங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குமோ அந்த மாதிரியா இருக்கிற பொருளை மட்டும் வாங்கி, பூவை மட்டும் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் தேவை உங்களுக்கு பூஜை ரூம்ல பூவுக்கு ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அடுத்தது திரி,
எண்ணெய், கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி போடுறதுக்கு சாம்பிராணி. இது எல்லாமே உங்களோட பூஜை ரூம்ல எடுத்து வந்து வச்சுருங்க. காலையில நம்ம புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐயோ! இது இல்ல, அது இல்லன்னு பதற்றத்தோட பண்ணணுன்ற அவசியம் வந்து இருக்காது. அடுத்தது உங்களோட கிச்சனு. கிச்சன வந்து எப்பவுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி, கிச்சனெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் போய் படுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. இது இப்படி பண்ணாதான் பலன் கிடைக்குமான்றதெல்லாம் இல்ல. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். காலைல தூங்கி எந்திரிச்சு உங்களோட வீட்ட பார்க்கும்போது, உங்க வீடு நீட்டா இருந்துச்சுன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி வந்து குடுக்கும். கிச்சனுக்குள்ள போகும்போதே கிச்சன் நீட்டா இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, நெறைய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், வொர்க்கிங் வுமன்ஸா இருக்கட்டும், லேடீஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே போற இடம் கிச்சனா தான் வந்து இருக்கு. அப்போ நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நீட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. காலையில ரெடி ஆகுறதுக்கு புடவை கட்ட போறீங்களோ, சுடிதார் போட போறீங்களோ, அது எல்லாத்தையும் முன்னாடியே உங்களோட பெட்ரூம்லயோ, இல்ல உங்க கண்ணுக்கு படுற மாரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, காலையில எந்திரிக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்டின்னாலே, கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்டிதான் வந்து அர்த்தம். அதனால நைட்டே என்னென்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து எடுத்து ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அலாரம் ஒரு அலாரம்க்கு 4 அலாரமாவது கண்டிப்பா வைங்க. ஏன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னாலே, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம நைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து வச்சுட்டு படுப்போம். ஆனா காலைல நம்மளால எந்திரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட் வந்து இருக்கும். அதனால அத மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றவங்க, ஸ்டார்ட் பண்றது வந்து எந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. நீங்க எந்த நாள்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த டைமுக்கு வந்து நல்லது, கெட்டதுலாம் இல்ல. பிரம்ம முகூர்த்தம்னாலே அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால எந்த நாள்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாரி எந்த கணக்குமே கிடையாது. அதனால நீங்க எப்ப வேணாலும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணலாம். நாள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா காலையில ஒரு 4 மணிக்காவது எந்திரிங்க. ஏன்னா நெறைய பேர் சொல்றது, "அக்கா எங்க வீட்டு வாசல் பெருசா இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் ரெடி ஆவேன்." இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்றீங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாள் பண்றீங்க அப்படின்னா, தலைக்கெல்லாம் வந்து குளிச்சுருங்க. இன்னும் அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். தலைக்கு குளிச்சுட்டு நேரா வந்து சுடிதாரோ, புடவையோ எந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்களோ, அத வந்து அழகா வந்து மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஆ ஒரு நார்மலா நம்ம பவுடர் அடிச்சு எப்படி பொட்டு வைப்போமோ, அந்த மாரி பொட்டு வச்சு, தலைய அழகா சீவி, ஒரு குங்குமம் வச்சு, பூ இருந்துச்சுன்னா தலையில ஒரு ரோஸோ, ஏதோ ஒரு விஷயம் வைக்கும்போது உங்கள காலையில வீடெல்லாம் சைலன்ட்டா இருக்கும்போது, உங்கள நீங்க அவ்ளோ மங்களகரமா பார்க்கும்போது, உங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். நல்லா ரெடி ஆயிடுங்க. அதே மாதிரி வீட்ல என்ன ஸ்லோகம் வந்து போடலான்னு சொல்லி கேட்கிறீங்க. நான் காலையில எந்திரிச்ச உடனே கனகதாரா ஸ்லோகம் போட்டு விட்டுட்டு தான் நான் ரெடியாகவே வந்து போவேன். YouTubeல கனகதாரா ஸ்லோகம்னு போட்டீங்கனாலே கண்டிப்பா அது வந்து வரும். போட்டு விட்டுட்டு ரெடி ஆயிடுங்க. ரெடி ஆயி முடிச்சுட்டு, உங்களால வாசல்ல கோலம் போட முடியும் அப்டின்னா, கோலம் வந்து போடுங்க. சில பேரால எங்க வீட்ல வாசல்ல கோலம் போட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. முடியலன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க நார்மலா விளக்கேத்தலாம். இல்லக்கா எங்க வீட்டு வாசல்ல கோலம் போட முடியும் அப்படின்னா, 4:30 மணிக்கு உங்களுக்கு பயமா இல்லன்னா நீங்க தனியா எந்திரிச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா கூட யாராவது எழுப்பி கூட நீங்க வச்சுக்கலாம். மேபி நெறைய வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து எந்திரிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம மட்டும் தான் எந்திரிக்கிறோம்ன்னும்போது, சேஃபா இருந்துச்சுன்னா மட்டும் வெளில போய் கோலம் வந்து போடுங்க. உங்களோட வாசல நல்லா பெருக்கி விட்டுருங்க. வாசப்படியில மஞ்சள், குங்குமம் எல்லாம் வந்து வச்சு, நமக்கே தெரியும்ல, நம்மளோட வாசல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு. அந்த மாரி அலங்காரம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ் வாங்குனீங்க, சாமந்தி இருந்துச்சு அப்டின்னா, உங்களோட வாசப்படியில 2 சைட்லயும் கொஞ்சமா பூ வந்து வைங்க. அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதா ஒரு கோலம் வந்து அழகா அரிசி மாவுல கோலம் வந்து போடுங்க. போட்டு முடிச்சுட்டு வாசல்ல எப்பவும் விளக்கு வந்து வைங்க. அது இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். காலையில வாசல்ல விளக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். இவ்ளோ நாள் நம்ம லைஃப்ல நெறைய கஷ்டம் இருந்துச்சு. எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருந்திருப்போம். பட் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா வந்து குடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்றது. காலையில இந்த வேலைய எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வாசல்ல 2 சைட்லயும் விளக்கு வச்சு, மனசார வந்து வேண்டிக்கோங்க. நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நேரா உங்களோட பூஜை ரூம்க்குள்ள வாங்க. பூஜை ரூம்க்குள்ள வந்துட்டு முடிஞ்சதுன்னா எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு பூ வந்து வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு, பிரசாதம் ஏதாவது வைக்கணுமான்னு கேட்கிறீங்க. கண்டிப்பா வந்து கண்டிப்பா வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் டெய்லி வைக்கிறேனான்னு கேட்டீங்கன்னா, இப்பலாம் இல்ல. ஒரு நாள் வைப்பேன், ஒரு நாள் வைக்க மாட்டேன். பட் பிரசாதம் வச்சா தான் நமக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் வந்து சொல்லுவேன். கடவுள் நம்மகிட்ட எதையுமே, "நீ இத பண்ணா தான் நான் உனக்கு பண்ணுவேன்னு" எனக்கு வந்து சொல்றது வந்து கிடையாதுன்றது என்னோட நம்பிக்கை. அதனால
காலையில நான் வந்து என் வீட்டுல இருக்கிறப்போ வைப்பேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறப்போ வைப்பேன். இப்படிதான் சாமி கும்பிடணுன்றதெல்லாம் எனக்கு வந்து கிடையாது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி சாமி வந்து கும்பிடுவேன். அதனால உங்களால முடியும்னா ஒரு கற்கண்டு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி சாமிக்கு கொஞ்சமா பிரசாதம் வைக்கிறதுனா வந்து வைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது வழக்கம் டெய்லி வந்து வைக்கிறது. முன்னாடி எல்லாம் நானும் வச்சுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து சில நாள் வைப்பேன், சில நாள் வந்து வைக்கிறது இல்லை. அதனால ஒரு நாள் பிரசாதம் வைக்கலன்னா என் வேண்டுதல் நடக்காதா அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எந்த தாட்டுமே வந்து உங்களுக்கு வேண்டாம். பிரசாதம் மட்டும் ஏதோ ஒண்ணு கற்கண்டோ சாக்லேட்டோ ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமா வந்து சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுல ஒரு தப்பும் வந்து கிடையாது. அடுத்தது ஒரு பிளேட் ஒண்ணு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சில்வர் பிளேட்டா இல்லாம வந்து பார்த்துக்கோங்க. அந்த பிளேட்டை நம்ம நார்மலா முன்னாடி நாளே வந்து விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எண்ணெய் திரியெல்லாம் நைட்டே போட்டு வைக்காதீங்க. காலையில எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஒரு பிளேட் ஒன்று வந்து அழகா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல பூவெல்லாம் உதிரி பூவா போட்டோ ஒரு 5 அகல் விளக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு எப்பவுமே இந்த ஒத்த விளக்கா ஏத்துறத விட இந்த மாதிரி வீட்டுல நிறைய விளக்கு ஏற்றும் போது இன்னும் பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளேட்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பேன் ஒரு தட்டுல. அதுல பூவெல்லாம் போட்டு ஒரு 5 அகல் விளக்கு வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன். வீட்டில் மொத்தம் 11 விளக்கு வந்து ஏற்றுவேன். என்னோட வீட்டில் எத்தனை விளக்கு இருக்கோ 11லாம் கணக்கு இல்லை. என் வீட்டில் 11 விளக்கு இருக்கு, அதனால 11 ஏற்றுறேன். வாசல்ல 2 விளக்கு, மொத்தம் 13 விளக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஏற்றுவேன். காலையில் ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா, இல்லைனா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாட்டு பாடணுமா அப்படியெல்லாம் கேட்குறீங்க. நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். காலைல எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு எனக்கு என்ன விஷயம் தேவையோ அதை கடவுள்கிட்ட கேட்பேன். இப்போ நான் என் ஃப்ரெண்டு இருந்தா, என் அம்மா இருந்தா, என் அப்பா இருந்தா என் கஷ்டத்தை எப்படி சொல்வேனோ அதே மாதிரி என் லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் மாறணும், நான் அதுக்காக உழைக்க ரெடியா இருக்கேன், எனக்கு அதுக்கான பலனை மட்டும் கொடு அப்படின்றது தான் என்னோட வேண்டுதலா எப்பவுமே வந்து இருக்கும். விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு மணி அடிச்சு முடிஞ்சதுன்னா சாமி கும்பிடுங்க. வீட்டில் விளக்கேற்றி முடிச்ச உடனே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தூள் சாம்பிராணியோ போட்டு வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி வந்து போட்டு விடுங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான பாசிட்டிவிட்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நான் நினச்ச விஷயம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நம்மளோட நம்பிக்கை தான் நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அதை வந்து நடத்தி கொடுக்கும். அதனால ஒரு விஷயத்த நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என் லைஃப்ல இவ்வளோ நாள் நான் வந்து சோம்பேறியாவே இருந்துட்டேன். இவ்வளோ நாள் என் வீட்டை வந்து நான் சரியாவே பார்த்துக்கல. இவ்வளோ நாள் எனக்காகவும் நான் இல்லை, என் ஃபேமிலிக்காகவும் நான் இல்லை, அடுத்தவங்களுக்காகவே ஓடிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நேத்து ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது படிக்கிறப்பவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் வீட்டை சரியா பார்த்துக்க மாட்டேன், என் பசங்களுக்கு சரியா சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் வீட்டுல நான் கத்திக்கிட்டே இருப்பேன். பட் உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என் வீட்டில் நான் ரொம்ப அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டேன். வீட்டில் இப்போலாம் காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே விளக்கேற்றுறேன். என் பசங்க கிட்ட என்ன பண்ணாலும் பெருசாக நான் சண்டை போடுறதில்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறதில்ல. என் ஹஸ்பண்ட் முன்னாடிலாம் வீட்டில் இருக்கவே பிடிக்கல, எங்கேயாவது வெளில இருந்துட்டு நைட்டு தான் வருவார். ஆனால் இப்போல்லாம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னை பார்த்து நீ ஏன் இவ்வளோ மாறிட்டேன்னு கேட்குறாரு. இது எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான்க்கா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்குது. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நான் உங்களை என்னோட அக்காவா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர் எனக்கு அம்மா இல்லைக்கா, நீங்க சொல்ற விஷயம் எங்க அம்மா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இன்னும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் என் லைஃப்ல இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றேன். வீடியோ பார்க்குற இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றப்போ எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டா இருக்கு. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 11 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா எப்பவுமே ஒரு 21 நாள் வந்து பண்ண சொல்லுவாங்க. எதுக்காகனா நம்ம பண்ற விஷயத்த தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணும்போது அது நமக்கு ரெகுலர் ஆயிடும். அதுல இருந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பழக்கத்தை வந்து மாத்திக்க முடியாது. அப்போ டெய்லி காலையில நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு உங்களோட வீட்டுல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட டே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிற டைமுக்கும் மத்த நாள் எந்திரிக்கிற டைமுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். அது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணவங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். ஒரு நாள் எந்திரிக்கல அப்படின்னா கூட ஐயோ இன்னைக்கு டே ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு காலையில எந்திரிச்சிருக்கலாமே அப்படின்ற தாட் வந்து நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில எந்திரிச்சு நம்மளுடைய சொல்லுவாங்கல்ல, பசங்க படிக்கிறதுனா கூட காலையில எந்திரிச்சு நம்ம படிக்கும் போது பசங்களோட மைண்ட்ல வந்து சீக்கிரமா மனப்பாடம் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால காலையில டைமுக்கு ஒரு பவர் வந்து இருக்கு. கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்றது அக்கா நான் காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன், ஆனா பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுப்பேன், ஆனா காலைல விளக்கேத்தி சாமி கும்பிடாத எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட காலைல குளிச்சுட்டு அப்படியே போயிட்டு நேரா கடவுள் முன்னாடி நின்று எனக்கு வந்து நல்லபடியா நான் என்ன நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுன்னு நீ வேண்டிக்கிட்டா கூட போதும். இந்த 5 விளக்கு ஏத்தினாதான் நடக்குமான்றதெல்லாம்
நம்மளோட நம்பிக்கை, எனக்கு பிடிச்ச விஷயங்கள நான் வந்து பண்றேன். என் வீடு வந்து மங்களகரமா இருக்கு. என் வீட்ல காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல யாரும் எந்திரிக்காத டைம்ல என் வீட்ல ஒரு சாமி பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு, ரொம்ப சத்தம் இல்லாம எனக்கு கேட்கிற மாரி போட்டு விட்டுட்டு, நான் வீட்ல போயிட்டு ஒரு விளக்கேத்தி சாமி கும்பிடும்போது, எனக்கு அது இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அன்னைக்கு டே ஃபுல்லா என்னால அடுத்தடுத்த வேலைகள என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இது வந்து குடுக்குது. அதனால நான் இத ரெகுலரா ஃபாலோ பண்றேன். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா முதல்ல 11 நாள் வந்து பண்ணுங்க. ஆம் 11 நாள் பண்ணுங்க. அப்படியே கேட்ட உடனே கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா, கிடைக்கும். நீங்க எந்த நம்பிக்கையோட பண்றீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா உங்களோட லைஃப்ல வந்து நடக்கும். அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க விஷயம். 2வது விஷயம், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான்வெஜ் சமைக்கக்கூடாதா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு குடுக்கக்கூடாதா? இந்த மாரி நெறைய கேள்வி இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும், கடவுள் வந்து எனக்கு இத நீ பண்ணு, இத பண்ணக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்றது வந்து கிடையாது. இப்ப நான் டெய்லி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன். ஆனா என் வீட்ல என் பசங்களுக்காக டெய்லி முட்டை செஞ்சு குடுத்துட்டு தான் இருக்கேன். நான்வெஜ் சமைச்சு குடுத்துட்டு தான் இருக்கேன். நானுமே வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து இருக்கேன். நான் வந்து முருகருக்காக விரதம் இருக்கேன். இல்ல ஏதாவது ஒரு கடவுளுக்காக நான் இத்தன நாள் விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கிறப்ப கூட என் பசங்களுக்கு செஞ்சு குடுப்பேனே தவிர, நான் சாப்பிட மாட்டேன். அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது, அ நான்வெஜ் சமைக்கக்கூடாது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு விளக்கேத்த போறீங்க. காலைல விளக்கேத்தி முடிச்சுட்டு சமைக்கலாமான்னா, தாராளமா நீங்க சமைக்கலாம். வீட்ல இருக்கவங்களுக்கு தாராளமா செஞ்சு குடுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிச்சன்ல இருக்கிற நான்வெஜ் வேஸ்ட் எல்லாம் எடுத்து வெளில போட்டுட்டு, இந்த கிச்சன கொஞ்சம் நீட் பண்ணி வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் போய் வந்து படுங்க. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. தினமும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. நான் எனக்கு டெய்லி தலைக்கு குளிக்கிறது பழக்கம். அதனால நான் அத அப்படியே ஃபாலோ பண்றேன். மத்தபடி டெய்லி தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் இல்ல. உங்களால குளிக்கவே முடியலனா கூட வெறும் முகம், கை, கால் மட்டும் கழுவிட்டு கூட நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி? பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணா எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க எப்பவும் எப்படி இருப்பீங்களோ நார்மலா அதே மாதிரி இருக்கலாம். மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணா இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நம்ம நார்மலா அப்படித்தானே வீட்ல விளக்கேத்துவோம். அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு விளக்கேத்துறோம். அவ்வளவுதான். மத்தபடி இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. நான்வெஜ் சமைக்கக்கூடாது, நைட்டி போட்டு விளக்கேத்தக்கூடாது, பீரியட்ஸ் டைம்ல விளக்கேத்தக்கூடாது. இந்த மாரி நெறைய பேர் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்க மனசுக்கு எது ஓகேன்னு படுதோ அத வந்து பண்ணுங்க. அக்கா எனக்கு வந்து காலையில எந்திரிச்சு என்னால சுடிதாரோ, சாரி எல்லாம் கட்ட முடியாது. நான் நைட்டி தான் போட்டு பண்ண முடியும்னா, தாராளமா ஏத்துங்க. எதுக்காக ஒரு புடவையோ இல்லன்னா சுடிதாரோ போடுறோம் அப்டின்னா, நம்ம டெய்லி வீட்ல நைட்டி போட்டே தான் இருக்கோம். பட் நம்ம காலைல எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ஒரு சுடிதார் எடுத்து போடுறதுல ஒண்ணும் ஆயிடாது. அப்போ மத்த நாளுக்கும் நம்மள மேபி வேற யாராவது பார்க்குறாங்க அப்டின்னா கூட, "ஏய் பரவாயில்லப்பா காலையிலயே குளிச்சுட்டு அழகா வந்து நீட்டா இருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க." ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் நம்மள பார்க்கும்போது ஒரு பிளசன்ட்டா வந்து இருக்கும். அதனால இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதெல்லாம் போடக்கூடாதுன்னுலாம் இல்ல. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாரி வந்து பண்ணுங்க. மேபி நைட்டி போடாம நீங்க சுடிதார் போடும்போது இன்னும் நீங்க அழகா இருப்பீங்க. உங்கள நீங்க கண்ணாடில பார்க்கும்போது காலையில இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். அவ்வளதான். அதனால இந்த ட்ரெஸ் கோடு தான் போடணுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாரி விளக்கேத்தி வச்சுட்டு போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அத பண்ணாதீங்க. காலைல வீட்ல விளக்கேத்திட்டு அப்படியே உங்களோட டேவ வேலை என்னவோ அத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா காலைல விளக்கேத்தி வச்சுட்டு நானுமே சில டைம் தூங்குவேன். எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா, இந்த டேவ மிஸ் பண்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் தூங்கியிருக்கேன். சில நாள்ல மட்டும். எல்லா நாள்லாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி என்னைக்காவது முடியல அப்டின்னா வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது, இப்ப என் வீட்ல பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போறேன். ஊர்ல போய் பண்ணலாமா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வந்து பண்ணலாம். இந்த இடத்துல தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க. உங்களால பண்ண முடியல அப்டின்னா கூட, 4 மணிக்கு நான் ஒரு விஷயம் வந்து வேண்டியிருக்கேன்ல, அந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும். நான் அப்டிதான் பண்ணுவேன். எங்கேயாவது ஊருக்கு போறேன், எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன்னா, அன்னைக்கு பண்ண முடியாது. ஆனா காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி வேண்டிப்பேன். கடவுளே நான் இந்த விஷயத்துக்காக டெய்லி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்திட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு என்னால முடியல. கண்டிப்பா நான் நினைக்கிற விஷயம் நல்லபடியா எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு, அதுக்கப்புறம் கூட ட்ரெயின்ல படுத்து தூங்கியிருக்கேன். பட் அந்த மாரி வந்து நான் பண்ணிப்பேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் பிரேக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல கேட்கும்போது கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். அதுக்கான முயற்சியும் நீங்க பண்ணணும். எனக்கு என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க விளக்கேத்தும்போது, அதுக்கான முயற்சி பண்றதுக்கான தூண்டுதலாவது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த எண்ணமாவது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வரும். அடுத்தது பீரியட்ஸ் டைம்ல வந்து விளக்கேத்தலாமா? பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்றது? லேடீஸ் எல்லாம் கன்டினியூஸா 21 நாள் விளக்கேத்த முடியாது. இப்படியெல்லாம் வந்து கேட்கிறீங்க. நெறைய பேர் பீரியட்ஸ் டைம்ல கோயிலுக்கெல்லாமே வந்து போறாங்க. பட் நான் பண்ணியிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன் அப்டின்னா தப்பா? பிரம்ம முகூர்த்த டைம் சாரி பீரியட்ஸ் டைம்ல கோயிலுக்கு போறது அவ்ளோ தப்பான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நமக்கு ஒரு விஷயம் சொல்லி வளர்த்துருக்காங்கல்ல. இந்த டைம்ல
கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதை சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்றதுனால ஓகே நம்ம இதை தானே ஃபாலோ பண்றோம், அதனால இதை ஃபாலோ பண்ணுவோம்னு அந்த விஷயங்கள் வந்து அப்படியே வந்து இருக்கு. சில டைம்ல 3 நாள் முடிச்சுட்டு 4வது நாள் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு கூட கோவிலுக்கு வந்து போயிருக்கேன். அது என்னோட சுச்சுவேஷனை பொறுத்து, அந்த டைம்ல என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அந்த டைம்ல என்னோட பிரச்சனைகள் எப்படி இருக்கு, அதை பொறுத்து தான் வந்து இருக்கு. நான் பிரம்ம முகூர்த்த டைம்ல பீரியட்ஸ் டைம்ல விளக்கேத்துவேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏத்த மாட்டேன். அன்னைக்கு ஒரு 3 நாளாவது என் உடம்புக்கு ரெஸ்ட் தேவைன்றதுனால நான் வந்து கண்டிப்பா தூங்கிருவேன். அதனால அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நீங்க ஒரு 10 நாள் பண்றீங்க, 11வது நாள் பீரியட்ஸ் ஆயிடுது அப்படின்னா அதை எப்படி கணக்குல வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 11 நாள், அந்த 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் முடியுமோ அந்த நாள் மொத்தத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுல இருந்து 11வது நாளா கணக்கு வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் பீரியட்ஸ் வந்து இன்னைக்கு முடியுது, இன்னைக்கு வந்து எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் நான் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் விளக்கேத்துருமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. பீரியட்ஸ் இன்னைக்கு முடியுதா, காலைல எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நீங்க நார்மலா விளக்கேத்துறீங்க, அன்னைக்கு ஈவினிங் கூட பூஜை பாத்திரம் எப்படி இருக்கு, கிளீனா இல்லை அப்படின்னா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லி சாமிக்கு பூ வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இல்லக்கா டெய்லி எங்களால பூவெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாயிலையாவது ஒரு நாளாவது கண்டிப்பா வந்து பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து சாம்பிராணி போடணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதா 2 ஊதுவத்தி வாங்கி வச்சிங்கன்னா கூட அது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், உங்களோட வீடு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். காலையில உங்களோட பசங்க தூங்குறாங்க அப்படின்னா கூட அந்த டைம்ல விளக்கேத்தலாமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. தாராளமா விளக்கேத்தலாம், அவங்க தூங்கினாலும் நீங்க விளக்கு வந்து ஏத்தலாம். அக்கா எங்களோடது ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கு, எங்களுக்கு பூஜை ரூம் தனியா கிடையாது, எல்லாரும் ஒரே ஹால்ல தான் படுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட கிச்சன்ல கூட நீங்க பிரம்ம முகூர்த்த விளக்கேத்தி வேண்டிக்கலாம். ஆனா கிச்சன்ல எல்லாம் ஏத்தும் போது ரொம்ப சேஃபா பார்த்து பத்திரமா வந்து பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் இதை பண்ண போறேன், இதை முடிக்க போறேன் அப்படின்றது உங்களோட கையில தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னால எந்திரிக்கவே முடியல, 2 நாள் பண்றேன் 3வது நாள் முடியல. அப்போ அதுக்கு உங்களோட எண்ணம் தான் வந்து காரணம். எனக்கு முடியல அப்படின்னு நீங்க படுத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. எனக்குமே காலையில முடியல, பட் நான் வந்து எந்திரிச்சேன், 4:10க்கு எந்திரிச்சேன், எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அப்படியே ஸ்லோவா என்னோட வேலையை பார்த்தேன், அப்புறம் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஆயிடுவேன் நான், அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம், ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது பிரம்ம முகூர்த்த பூஜையை ட்ரை பண்ணி வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம சொல்லுங்க. அக்கா உங்களோட வீடியோஸை நான் வந்து பார்த்துட்டு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் அதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுவீங்கக்கா, இப்ப அதை பண்றதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் வாய்ஸ் நோட்டா வந்து அனுப்புறாங்க. சரி, அடுத்தவங்களோட வாய்ஸ் வந்து நம்ம இதுல போட வேண்டாம் அப்படின்றதுனாலதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றது இல்லை. நான் உங்களை பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி வீடு வாங்கியிருக்கேன், லேண்ட் வாங்கியிருக்கேன், என் லைஃப் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, இந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர். கண்டிப்பா உங்களோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளும் சீக்கிரமா சரியாயி நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீட்டுல விளக்கேத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு விடுங்க. காலையில உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட பசங்களோ எந்திரிச்சு வெளியில வரும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும், அவங்களுக்குமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். உங்களோட வீட்டுல பக்கத்துல இருக்காங்க, எதிர் வீட்டுல இருக்கவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, யார் வேணா என்ன வேணா சொல்லலாம், நீ ஏன் காலையில எந்திரிச்சு விளக்கேத்துறன்னு நம்மள கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாத விஷயத்த நீங்க பண்றீங்கன்னு உங்களை பார்த்து பொறாமப்படலாம். நீங்க பண்ற விஷயத்த அவங்க அப்படியே காப்பி பண்ணலாம். எது நடந்தாலும் நான் பண்ற விஷயம் எனக்கு நல்ல விஷயம்னு தோணுது, நான் பண்றேன், அவ்வளவுதான். எல்லாரும் உங்களை சொல்லுவாங்க ஆரம்பிக்கும் போது, நீ என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சீக்கிரமா நைட்டு படுங்க. நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே காலையில எந்திரிங்க, அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். அடுத்தவங்களுக்காக வாழாம எப்பவுமே உங்களுக்காக மட்டும் வாழுங்க, உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.